ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுதுன்னா ஒரு கண் சிமிட்டுகிற நேரம் தான். ஆனா கர்த்தருக்கு இமைப்பொழுது நமக்கு அது சில மாதங்களா இருக்கும், சில வருஷங்களா கூட மாறிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் ஆண்டவரே இமைப்பொழுதுன்னு தான் சொல்றீங்க, ஆனா வருஷங்கள் உருண்டோடுகிறது, எதிர்பார்க்கிற நன்மைகள் சில நேரங்களிலே தாமதமாகிறது என்று நினைக்கிறதை போல தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்லேலூயா. ஏனென்னா அவருடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருடம் போலவும் 1000 வருடம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன். ஆனாலும் கவனிங்கம்மா, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த இடம் இருக்கு, இங்க கூட உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கைவிட்டேன் என்று சொல்லுகிற பொழுது நாம நினைக்கிற மாதிரி கைவிட்டுட்டு போயிடுறது அல்ல அதனுடைய அர்த்தம். கைவிட்டேன் என்பதற்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 31:17 அதை எடுத்து வாசிங்க. உபாகமம் 31:17 பாருங்கன்னா, அந்நாளில் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை மறைத்து. அப்போ தேவன் கைவிட்டார் என்று சொல்லுகிற பொழுது என்னன்னா, தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார். அப்ப தேவன் நம்மை பார்ப்பது என்பது ஒன்று, தேவன் தமது முகத்தை நமக்கு மறைக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மளை கைவிடுகிறார் என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. அப்ப கைவிடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை பார்க்காம அல்லது நாம் அவரை பார்க்க கூடாதபடிக்கு தேவன் தம்முடைய முகத்தை என்ன பண்றாரா, மறைக்கிறார். உபாகமம் 31:17 அதை தான் சொல்லுகிறது. அவர் அந்நாளில் அவர்கள் மேல் நான் அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறது நிமித்தமாய் அவர்களை கைவிட்டு என்னப்பா என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். அதே ஏசாயா 54:8 சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அப்போ அற்ப காலம் மூண்ட தேவ கோபத்தினால் கர்த்தர் என்ன பண்றாராம், இமைப்பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார். அப்ப நான் தேவன் உன்னை கைவிட்டார் என்று சொல்லுகிற பொழுது தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார் என்று முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் கைவிட்டார்னா என்ன அர்த்தம், தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். யாருக்கு மறைக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மறைக்கிறார். சரி, ஏன் தேவன் தமது முகத்தை மறைக்கிறார், என்னென்ன காரியங்களுக்காக மறைக்கிறார்? நாம நினைக்கிற மாதிரி எல்லா நேரங்களிலும் அது கோபத்தின் நிமித்தம் தண்டனைக்காக மாத்திரம் அவர் நம்மை கைவிடுகிறதோ அல்லது தம்முடைய முகத்தை மறைக்கிறதோ அல்ல. மாறாக சில நேரங்களில் நன்மைக்கு ஏதுவாகவும் தேவன் தமது முகத்தை நமக்கு மறைக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது நீங்கள் பாருங்க, தேவ சமூகத்துல அவர் நம்மேல் கோபம் கொள்ளுகிற பொழுது, ஏன் தேவன் கோபம் கொள்றார் தெரியுங்களா? மனித சமுதாயத்தின் மேல பாவம் பெருகுகிற பொழுது, அக்கிரமம் பெருகுகிற பொழுது தேவன் கோபம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 நீங்க வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, தேவன் சொல்லுகிறார், தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனா எதை புசிக்க கூடாது, நன்மை தீமை அறிகிற ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. அதை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன உடனே சொல்லிட்டு விட்டுட்டார். இவங்களும் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் பிசாசு சர்ப்பத்தின் ரூபம் எடுத்து வந்து அவர்களை வஞ்சிக்கிறது. அவன் சொல்றான், இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல ஆயிடுவீங்க, உங்க கண்கள் திறக்கப்பட்டடும், அதனால்தான் கர்த்தர் உங்களை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏவாளு கிட்ட தான் வந்து பேசுறான். ஏவாளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒருவேளை இந்த கனியை புசிச்சு சாப்பிட்டா என்ன, பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது, இன்பமா இருக்குது, இதை புசிச்சு சாப்பிடலாமேன்னு நினைக்கிறா. அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்க்க 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 அவளுக்குள்ள அது இச்சையாய் மாறுகிறது. எப்பயுமே ஒரு காரியத்தை பார்த்துட்டு போயிடுறது பெருசு இல்லை, தொடர்ந்து அதை எண்ணமாவே இருந்தா அது இருதயத்துல கர்ப்பமே தரிச்சு அடுத்து அது பிள்ளையை பெற்றெடுக்கிறதை போல வருகிறது பாருங்க. அப்ப இந்த எண்ணங்கள் இருதயத்துல கர்ப்பம் தரிச்சு பாவத்தை பெற்றெடுக்கிறது.
இந்த எண்ணம் யார்கிட்ட இருந்து வந்த எண்ணம்? பிசாசிடமிருந்து வந்த எண்ணம். இவள் ஒரு நாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு யாருக்கும் கொடுக்கிறா? தன் கணவருக்கும் கொடுக்கிறாள். கொடுத்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு காரியம் தோணுது. அப்பதான் இவங்க கண்கள் திறக்கப்பட்டு இவர்கள் நிர்வாணியா இருக்கிறதை இவர்கள் அறிகிறார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அறிந்தது மாத்திரமல்ல, இவங்க ஓடி தேவ சமூகத்திலிருந்து தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்? பாவம் வந்தது நிமித்தமாய் மனுஷனால இப்போ அந்த மகிமையுள்ள தேவனை தரிசிக்க முடியல. இவனே என்ன பண்றான்? ஒரு அத்தி மரத்தினுடைய இலையை எடுத்து இடைக்கட்சியை செஞ்சு 2 பேரும் கட்டிக்கிட்டு தேவனுடைய சத்தத்திற்கு விலகி ஓடி மறைந்து கொள்ளுகிறார்கள். தேவன் எப்பொழுதும் போல என்ன பண்றாரா? அங்க வருகிறார், வந்து கூப்பிடுறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் என் சமூகத்துல உன்னை இப்ப பார்க்க முடியல? நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. 7ஆம் வசனம். அறிந்து 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவன் கேட்கிறார், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை பார்க்கும்படி நான் வந்திருக்கிறேன், ஆனால் என்னால் உன்னை என்ன பண்ண முடியல. நீ போய் எங்கோ ஒளிந்து கொண்டு இருக்கிற, எங்க இருக்கிற? வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டா இவன் சொல்றான், நான் உம்முடைய சமூகத்திலே பயந்து நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று அறிந்து தோட்டங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப கர்த்தர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? உன்னை உருவாக்குனது நானு. நான் தான் சொல்லணும் நீ பாவி, நீ நிர்வாணின்னு. ஆனா நான் உன்னை சொல்லல, நீயே உன்னை குற்றப்படுத்துகிறாய் என்றால் என் சமூகத்திலிருந்து மறைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பாவம் உன் கண்களை என்ன பண்ணிருச்சு? திறந்துடுச்சு. நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? என் கட்டளையை மீறி நான் கட்டளையிட்டதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீ செஞ்சையான்னு சொன்னவனே அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஏவாள் நீர் கொடுத்த இந்த பெண் என்னை வஞ்சித்து போட்டாள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்ப கர்த்தர் சொல்றாரு, அத்தி மரத்தின் இலைகளை நீ தச்சு உன் நிர்வாணத்தை மூடுன்னு நினைக்க. ஒரு மரத்தோட இலையை பறிச்சு தச்சா எவ்வளவு நேரம் இருக்கும்? சாயங்காலத்துக்குள்ள அது என்ன பண்ணிடும்? காஞ்சு போய் உதிர்ந்துடும். அது கூட உனக்கு தெரியலப்பா. உன் நிர்வாணத்தை மறைக்க கூட உனக்கு திராணி இல்லை. நீ ஒரு பாவத்தை செய்து விட்டாய், அந்த பாவத்தை மறைக்க நீயே ஒரு திட்டத்தை போட்டு ஒரு சொல்யூஷனை போடுற. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. தப்புன்னு ஏத்துக்கிட்ட தேவ சமூகத்துல வரமாட்டாங்க. தப்பை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரியத்தை செய்வாங்க. அதுவும் முழுமையானதா இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, உடனே கர்த்தர் பார்க்கிறார், எவ்வளவு நேரம் இந்த ஹத்தியில தாங்கும்? அங்கும் பாருங்க, கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறார். சரி, நீ நிர்வாணியா போவோம், அவமானத்தோட விடல. தோல் ஆடையை மனிதனுக்கு என்று அவர் உண்டு பண்ணுகிறாராம். அப்ப தோல் ஆடையை உண்டு பண்ணணும்னா என்ன நடந்திருக்கணும்? அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்க வேண்டும். அது எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நிரந்தர பலியாக நம் எல்லாருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு அடையாளமாக, அந்த ரத்தம் சிந்தப்பட்டுதான் என்னுடைய அவமானம், என்னுடைய பாவங்கள் மூடப்பட போகிறது என்பதற்கு அடையாளமாக ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டி அடித்திருக்கிறாரோ என்னமோ தெரியல, அடித்து அந்த தோலை எடுத்து மனிதனுக்கும் ஆடையை உண்டு பண்ணி அவனுடைய நிர்வாணத்தை மூடுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல அவர் நம்மை பார்க்க கூடாதபடிக்கு, அவர் இமைப்பொழுது நம்மை கைவிடுகிறதை போல இருக்கிற அவர் முகம் மறைக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன? மனிதன் செய்கிற பாவங்களும் அக்கிரமும் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாவத்தின் நிமித்தம் தேவ பிரசன்னம் நமக்கு மறைக்கப்படுகிறது, தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த ஆபேலுக்கும் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் பிள்ளைகள் காயின் ஆபேல். காயின் மூத்தவனாகவும் ஆபேல் இளையவனாகவும் இருக்கிறார். இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். தேவன் இளைய சகோதரனுடைய ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. உடனே காயினுக்கு என்ன வருது? கோபம் வருது பாருங்க. காயின் 5ஆம் வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இதை மனசுலே வச்சிருந்து ஒரு நாள் அவன் என்ன பண்றான்? தன் சகோதரனை கூட்டிக் கொண்டு போய் அவனை கொலை செய்து விடுகிறான்.
ஒரே அடி அடிக்கிறான், அவன் செத்து போயிடுறான். ஒருவேளை அடிச்சா சாவானா என்னமான்னு தெரியுமோ தெரிஞ்சிருக்காதோ, ஏன்னா முதல் சந்ததி அடிக்கிறான், அவன் செத்து போயிடுறான். ஆபேலினுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது. தேவ சமூகத்திலே அந்த ரத்தம் கூக்குரல் இடுகிறது. உடனே தேவன் இறங்கி வருகிறார், காயினை நோக்கி கேட்கிறார், காயினே நீ என்ன செய்தாய்? உன் சகோதரன் எங்கே? அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. பாருங்க, ஒரு மனிதனுடைய ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுனா, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து ரத்தம் சிந்தின இயேசுவனுடைய ரத்தம் நமக்காக எவ்வளவு நன்மைகளை பரிந்து பேசும். அதனால தான் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை நடக்கவே இல்லை, எவ்வளோ ஜெபம் பண்ணி இந்த காரியம் நடக்கலையா, முழங்கால் படியிடுங்கள், கரங்களை உயர்த்துங்கள், ஏசப்பா. அதனால தான் நான் சொன்னேன், உறவு ரொம்ப முக்கியம். நீங்க ஆலயத்திற்கு வருகிறது பெரிதல்ல, இயேசுவே இயேசுவேன்னு சொல்றது பெரிதல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்றது பெரிதல்ல. இருதயத்திலே கர்த்தரோடு உள்ள உறவு சரியா இருந்தாதான் உன் ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்படும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நீர் எனக்காக ரத்தம் சிந்தனபடியினாலே உம்முடைய பிள்ளையாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த தாமதப்படுகிற இந்த காரியத்திலே, இந்த நன்மையிலே எனக்கு நீர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. ஆபேலினுடைய ரத்தத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் பூமிக்கு இறங்கி வந்து நியாயம் விசாரிப்பார் என்றால், இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து ஜெபிக்கிற பொழுது உங்களுக்காக நியாயம் செய்ய மாட்டாரா? உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் கேட்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அப்ப காயின் சொல்றான், என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா? நான் ஏன் அவனை இது பண்ணணும்? அவன் கர்த்தர் சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்துடும். அப்போ பாவம் ஏன் செய்யக்கூடாதுன்னா, வாசற்படியிலே அது சர்ப்பம் போல படுத்து இருக்குமா. அப்ப நீ ஒவ்வொரு முறையும் அதை தாண்டி போறப்ப என்ன பண்ண, அது உன்னை கொத்திக்கினே இருக்கும். அதனாலதான் பாவத்தை விட்டு விலகுங்கள் என்று தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய முகத்தை அதை நமக்கு மறைக்கிறது. பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருந்தா அந்த மனுஷனை வெறுக்கல, ஆனா அந்த பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, சரி பாவம் செஞ்சுட்டியாப்பா, உனக்காக தான் நான் ரத்தம் சிந்தனேன், அந்த பாவத்தை அறிக்கை செய்து நீ விட்டு விடு, அப்பொழுது என் முகத்தை நீ பார்க்க உனக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த நாளிலே தேவன் சபிக்கிறார், நீ சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாய் நீ பயிரிடுகிற உன் நிலம் உனக்கு சபிக்கப்பட்டிருக்கும்பா அப்படின்னு சொல்றார். அவன் சொல்றான், இந்த காயின் சொல்றான், இன்று 14ஆம் வசனம், இன்று இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து ஓடுகிறேன். ஏன் காயினே, நீ ஏன் தேவனுடைய சமூகத்திற்கு விலகி மறைந்து ஓடுகிறாய்? உன்னுடைய பாவமும் அக்கிரமும் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது, அது தேவனுடைய முகத்தை உனக்கு மறைக்கிறது. அப்ப இந்த நாளில நம்முடைய இருதயத்தை, வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் என் எண்ணங்களிலோ, சிந்தனைகளிலோ, வார்த்தையிலோ, செயலிலோ உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்படத்தக்கதாய் எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அந்த பாவத்தை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அந்த பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தமாக்குவீராக. அல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஏசாயா 59:1-2 வசனம் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறதா. எது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது? நம்முடைய அக்கிரங்கள், நம்முடைய பாவங்கள் தான். கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவரது முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதா. அப்ப இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், கைவிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் தேவனுக்கு முன்பாக அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதை போல இருக்கலாம். இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, உங்க ஆரம்ப நாட்களிலிருந்து நினைத்து பாருங்க. ஆண்டவரே, இதுவரையிலும் அறிக்கை செய்து விட்டுவிடாத பாவங்கள் இருக்குமானால் இந்த நாளிலே நான் விட்டு விடுகிறேன் கர்த்தாவே. நான் தெரிந்து செய்த பாவமாக இருந்தாலும் சரி, தெரியாமல் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தாவே எனக்கு மனம் இறங்குவீராக. என் பாவத்தை மன்னிப்பதற்காகவே நீர் அந்த சிலுவையிலே மரித்தீரப்பா, அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த உறவுக்குள்ள நான் வருகிறேன். இயேசு என் தெய்வம், என் தகப்பன் என்கிற உறவுக்குள்ளே நான் வந்து, அப்பா பிதாவே, என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன், நான் விட்டு விடுகிறேன்.
இனியும் உம்முடைய முகம் எனக்கு ஒரு நாளும் மறைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் ஆபக்கு 1:13 சொல்லுகிறது, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. பாவத்தை மாத்திரம் தேவனால பார்க்க முடியாது, ஆனா பாவிகளை நேசிக்கிறார். அப்போ தேவன் என்னை வெறுக்கவில்லை, நான் செய்கிற பாவத்தை தான் தேவன் வெறுக்கிறார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ, இந்த பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரா? எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். அப்படின்னா கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரா? பக்கத்து வீட்டுக்காரா ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான், ஆண்டவரே ஒரே போட்டுறேன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லாதீங்க. அறியாமையின் காலத்திலே நான் செய்த பாவங்களை அவர் கண்டு கொள்ளாதவர் போல இருக்கிறார். இப்ப நான் கர்த்தருடைய பிள்ளையாயிட்டேன். அவன் என்னை, நான் நேற்று சொன்னலையா, அவன் என்னை தூஷித்தானால் அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற பொழுது அவனுடைய தலையிலே எரிகிற அக்கினியை கொட்டுகிறதற்கு அது சமமாய் இருக்கிறது. அதுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்ப நிச்சயமாய் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நிச்சயமாய். அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் ஜெபிச்சு ஒப்பு கொடுத்துட்டேன், இனி என்னுடைய எந்த பாவங்களும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு தான் நீங்க ஆலயத்தை விட்டு வெளியே போகணும். இனி நான் பாவி அல்ல, எனக்காக எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் இயேசு சுமந்து கொண்டபடியினாலே அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், தேவன் எதற்காக தம்முடைய முகத்தை மறைக்கிறார் என்று சொல்லுவீர்களானால், நமக்கு இரக்கம் காண்பிக்கும்படி தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். என்ன பிரதர், நமக்கு இரக்கம் காமிச்சா அவர் என்னப்பா முகத்தை மறைக்காம இருந்துதானே இரக்கம் காமிக்கணும்? நான் முதல்ல சொன்னேன், கைவிடப்படுறது, தேவன் கைவிட்டார் என்று சொல்லுகிறதற்கு என்ன அர்த்தம்னா, அவர் தமது முகத்தை மறைக்கிறார் என்று அர்த்தம். அப்ப தேவன் இரண்டாவது ஒரு காரியத்திற்காக அவருடைய முகத்தை மறைக்கிறார். எதற்குன்னா, நமக்கு இரக்கம் காண்பிப்பதற்காக. அது எப்படி பிரதர், இரக்கம் காண்பிப்பதற்காக அவர் முகத்தை மறைப்பாரா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், மோசேயை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. மோசே மீதியான் தேசத்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறார். உடனே மோசேயினுடைய சகோதரிகராய் இருக்கிற ஆரோனும், என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கம்மா, 12:1 இருந்து வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை நல்லா கவனிங்க. மோசே விவாகம் பண்ணினபடினாலே மிரியாமும் ஆரோனும் மோசேயினுடைய சொந்த சகோதரர்கள் தான். ஆனா மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி அழகாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் இவர்கள் சொந்த சகோதரிகளும் சகோதரமா இருக்கிற இவர்கள் மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. நீ எப்படி போய் அந்த எத்தியோப்பியா தேசத்து பெண்ணை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு வசை பாடுறாங்க. ஆனால் மோசே காது கேளாதவர் போல மௌனமாய் இருக்கிறார். ஆனா யார் இதை கேட்கிறாங்கன்னா, கர்த்தர் இதை கேட்கிறாராம். பாருங்க, கர்த்தர் 2ஆம் வசனம், கர்த்தர் இவங்க எது வரைக்கும் பேசுறது தப்பு இல்ல, நீ ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணன்னு கேட்டது வரைக்கும் தப்பு இல்ல. ஆனா இவங்க என்ன கேட்காரு, நீ ஒரு ஆள் தான் ஊழியக்காரரா, உன்னை கொண்டுதான் கர்த்தர் பேசுறாரா, ஏன் எங்களை கொண்டெல்லாம் பேசலையா அப்படின்னு தேவன் கொடுத்த அபிஷேகத்திற்கு விரோதமாய் பேசுகிறார்கள். பேசுறாங்க பாருங்க, பேசினதில்லையோ என்றார்கள். யார் கேட்டாங்களா? ஆக்சுவலா யார் கேட்டு பதில் சொல்லி இருக்கணும்? மோசே கேட்டு பதில் சொல்லி இருக்கணும், ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. ஆனா மோசே காது கேளாதவர் போல மௌனமா இருக்கிறார். கர்த்தர் அதை கேட்டார். உடனே தேவனுடைய மகிமை கூடார வாசலிலே வெளிப்பட்டது. கர்த்தர் அங்கிருந்து கூப்பிட்டார், ஆரோன், மிரியாம், மோசே 3 பேரும் தேவ சமூகத்துல வாங்க. வந்த உடனே இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அப்ப 3 பேரையும் கூப்பிடுறார். மோசே தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறார். ஆரோனும் அவரோடு இணைந்து செயல்படுகிறார். ஆரோனுடைய சகோதரி தான் மிரியாம். இந்த மிரியாமும் ஆரோனும் அண்ணன் பிள்ளைங்க மோசேக்கு, சொந்த சித்தப்பா பிள்ளைங்க, பெரிய அண்ணன் பிள்ளைங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப சொல்லுங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமாய் பேசினதை தேவன் கேட்டு கூப்பிட்டு கர்த்தர் சொல்றார். 6ஆம் வசனம், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனம் தான். நான் சொப்பனத்துல பேசுவேன், தரிசனத்துல பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசையோடு நான் எப்படி பேசுவேன்னா, முகமுகமாய் பேசுவேன்.
அப்போ அந்த தாசனுக்கு விரோதமா நீங்க பேசுறதுக்கு பயப்படாம இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டுட்டு 7ஆம் வசனம் பாருங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசணுமா? இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்றாரு, உண்மை உள்ளவர்களாயிருங்க. நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட பேசுவார். எதுல உண்மை பிரதர்? ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் அவர் உண்மை உள்ளவர்களா இருக்கும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தால் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கார்பரேட்ல அங்க கம்பெனில வேலை செய்யறப்ப எங்களுக்கு வந்து பென், நோட் புக், பென்சில் எவ்வளவு வேணா பிரிண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம், கேட்க மாட்டாங்க. நான் இந்த அப்பெல்லாம் இந்த வேதம் பைபிள்லாம் ரொம்ப ஆர்வமா உற்சாகமா இருக்கிறப்ப நிறைய பிரிண்ட் எடுப்பேன். 30 பேப்பர் 40 பேப்பர்னு பிரிண்ட் எடுத்து பின் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவேன். எல்லாம் பாட்டு வசனம் செய்திகளா இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் ஒரு செய்தியை கேட்டேன். அங்க ஒரு பிரதர் பேசுறாரு, நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சா கூட உண்மை உள்ளவர்களா இருங்க, கம்பெனிலேருந்து பேப்பர் எடுத்துன்னு வர்றது, நோட் எடுத்து. எனக்கு பகீர்னாச்சு, அடடா நாமளும் அதை தானே பண்றோம். நான் நினைக்கிறேன், நான் கர்த்தருடைய வசனத்தை தானே பிரிண்ட் எடுக்கிறேன், ஆனா அந்த கம்பெனியில் அந்த பேப்பர் வசனத்தை பிரிண்ட் எடுக்க வைக்கல, வேலைக்கு தேவையான காரியத்துக்கு தான் வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அதை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். பாருங்க, ஒரு சின்ன காரியம் தான் கர்த்தர் உணர்த்தினா அதுல உண்மை உள்ளவர்களா இருங்க. அப்போ உண்மையுள்ளவனிடத்துல கர்த்தர் பேசுவார். கர்த்தர் எப்படி பேசுவார்? சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், தரிசனங்கள் மூலமா பேசுவார், நேரடியாகவும் பேசுவார். எந்த நம்மளுடைய ஆவிக்குரிய எந்த நிலைமையில இறங்கி பேசினா அவருடைய மகிமையை உங்களால் தாங்க முடியுமோ அந்த அளவு தான் பேசுவார். தேவன் நினைச்சா இந்த நேரத்தில் அப்படியே வெளிப்பட முடியும், ஆனா அந்த மகிமையை தாங்கிக் கொள்ள முடியுமா? நம்மளால முடியாது. தேவன் பாருங்க, சீனாய் மலையில அக்கினி மதில் அக்கினியாய் இறங்கினார், இடியும் இடி மின்னலும் அக்கினியுமா இறங்கினார். ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து சொன்னாங்க, மோசே கிட்ட சொன்னாங்க, தேவனை எங்களோட பேச வேண்டாம்னு சொல்லுங்க, ஏன்னா எங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அப்ப தேவன் பேசுறது பெரிய காரியம் இல்ல, அந்த மகிமையை தாங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறதா, அதுதான் அங்கே காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலிலே கர்த்தர் என்னோடு பேசுகிற பொழுது அது ரொம்ப சாஃப்டா பேசினார். மகனே, இன்று முதல் நான் உன்னை மனிதர்களை பிடிப்பார்கள். 5 முறை காதல் அழகா தூக்க மயக்கத்துல பேசிட்டார். அதனால தெரியல, இல்ல நல்ல கான்சியஸ்ல பேசினார்னா பயந்துட்டு இருப்போம் என்னமோ தெரியல. அதனால பாருங்க, அவர் சூஸ் பண்றாரு, இவனுக்கு இவ்வளவுதான் அளவு, இதை தாண்டி போனா அவனால என்ன பண்ண முடியாது, அதை தாங்க முடியாது. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு கொடுக்குற நோட்டு புத்தகங்களுக்கும் 10வது படிக்கிற பிள்ளைக்கு ஏன் வித்தியாசப்படுத்துறாங்க? இந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் அரசாங்கமே நிர்ணயிக்குது, இந்த வயசுக்கு இவ்வளவுதான் படிக்க முடியும், ஓவர்லோடு என்ன பண்ண முடியாது. ஆனா கர்த்தரால கொடுக்க முடியாதுல்ல, நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவிக்குரிய நிலைமையில வளர வளர கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற அளவும் அதற்கேற்றபடி கூடிக்கொண்டே போகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உடனே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. 9வது வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தருடைய நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கோபம் மிரியாம் மேல் மூண்டது. உடனே கர்த்தர் போயிட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் மிரியாமுக்கு தம்முடைய முகத்தை மறைத்தார், போயிட்டார். கோபம் மூண்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நின்று திட்டுவாங்க, கரெக்டா? நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு ரொம்ப. ஆனா கர்த்தர் சாஃப்டா பேசிட்டு, கோபம் வருது அவருக்கு, பேச பேச மிரியாம பார்க்க பார்க்க என்ன வருது? கோபம் வருது. என் மகனையா நீ பேசிட்ட, அவன் மேல நான் கொடுத்த அபிஷேகத்திற்கு விரோதமாவா பேசுற? கோபம் வருது. ஆனா கர்த்தர் அப்படி அமைதியா போயிட்டார். ஏன்? ஒருவேளை கர்த்தர் அதே இடத்துல நின்று மிரியாம தொடர்ந்து கோபத்தோட பார்த்திருந்தா மிரியாம் விழுந்து செத்து கூட போயிருக்க கூடும். ஏன்னா தேவ கோபம் உக்கிரமா வெளிப்படுற நேரத்துல யாரும் அங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப கோபம் வந்தவனே கர்த்தர் போயிட்டாரு. அப்போ சில நேரங்களிலே நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். ஆண்டவரே, நீங்க ஏன் என் முகத்தை மறைக்கிறீங்க? இல்ல, நான் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறேன், நான் இந்த நேரத்துல உனக்கு முகத்தை மறைக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் தொடர்ந்து உன்னை பார்த்தேன்னா என்னுடைய கோபம் உன் மேல பற்றி எரிய கூடும். அப்ப மிரியாம் மேல கர்த்தர் என்ன பண்றாரு? கோபப்பட்டு போயிட்டாரு. உடனே என்ன ஆச்சு? அவள் குஷ்டரோகியாய் மாறி போனான். தலை முதல் பாதை வர குஷ்டரோகம் வந்துச்சு. உடனே ஆரோன் கதறான் மோசே கிட்ட, மோசே தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. மோசே ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம். கர்த்தர்
ஒரு தகப்பன் அவளுடைய முகத்திலே காரி துப்பினால் 7 நாள் அவள் முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்பட பண்ணும் இல்லையா? அத மாதிரி 7 நாள் அவள் கூடாரத்தை விட்டு வெளியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ள வரட்டும். அப்படின்னா என்ன? தேவ கோபத்தை மட்டுப்படுத்தி ஒரு சின்ன தண்டனையை மாத்திரம் கொடுத்துட்டு போயிட்டார் கர்த்தர். ஆனா கர்த்தர் நினைத்திருந்தால் அதே இடத்திலே மிரியாம் விழுந்து செத்து போயிருக்க கூடும். ஆனா கர்த்தர் முகத்தை மறைக்கிறார். எதற்காக மறைக்கிறார்? என் பிள்ளை வாழ்ந்திருக்கட்டும், சரி போ, ஏதோ தெரியாம பேசிட்டேன், இனிமேல் அப்படியே பண்ணாத. அப்போ சில நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய பாவத்திற்கு ஏற்றபடி நம்ம தண்டிக்கிறது இல்லை. எப்படி தண்டிக்கிறாரா? மட்டாய் தண்டிக்கிறார். ஏன்? அவர் தொடர்ந்து நம்முடைய முகத்தை பார்த்தால் அவருடைய மகிமையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ தேவன் முகத்தை இது போன்ற சூழ்நிலைகளிலே மறைப்பது நமக்கு நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக மறைக்கிறார். நமக்கு இரக்கம் பாராட்டும்படி அவர் முகத்தை மறைக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப வெறும் முதலாவது பாவத்திற்காக தேவன் முகத்தை மறைக்கிறார். இரண்டாவது அவர் எதற்காக முகத்தை மறைக்கிறார் என்றால் நமக்கு தயை பாராட்டும்படி அவர் முகத்தை மறைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்துவீராக. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18 - 23 வசனங்கள். மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் கூட பேசுறீங்க, ஆனா நான் உங்களுடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை தரிசிக்கணும். யாரும் அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இனிமேல் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் பண்ற பிரசங்கெல்லாம் சும்மா, உங்க பிரசங்கம் டாப்ல போயிடும். அல்லேலூயா. கர்த்தரையே நான் நேர்ல பார்த்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு. அப்போ மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை பார்க்கணும், உம்முடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்தும் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, அதை வாசிங்க. யாத்ராகமம் 33:18 வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். அமைதியா இருக்கணும்பா. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். அவர் என்னுடைய தயெல்லாம் அவன் மேல் கிருபையா இருக்கிறேன். 20வது வசனம் சொல்றாரு பாருங்க, நீ என் முகத்தை காண மாட்டாய். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனிதனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அப்போ மோசே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஆண்டவரே நான் உங்களுடைய முகத்தை தரிசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை உனக்கு நான் மறைக்கிறேன், என் முகத்தை உனக்கு நான் காண்பிக்க மாட்டேன். ஏன்? உனக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக, உனக்கு நன்மை. நீ ஒரு விண்ணப்பத்தை கேட்கிற நல்லதான். சில நேரங்கள் அப்படிதான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்காமலே இருப்பார். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு, ஆனா சில நேரங்கள் அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்? ஒருவேளை இப்ப கர்த்தர் முகத்தை காண்பிச்சா மோசே அதே இடத்திலே மரித்து போயிருப்பார். ஏன்னா தேவனுடைய முகத்தை கண்டு ஒரு மனிதனும் ஒரு நாளும் உயிரோடு இருக்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற பொழுது அதை தரிசிச்சு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல தேவன் மோசேக்கு முகத்தை காண்பிக்காமல் மறைத்தது மோசேக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக. சரி, நீ கேட்டுட்ட, உனக்கு மனமிறங்கி என்னுடைய பின்புறத்தை நான் காண்பிக்கிறேன், ஆனால் என் முகத்தையோ நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்ட, தரிசிக்க மாட்ட. அப்ப தேவன் சில நேரங்களிலே அவருடைய முகத்தை மறைப்பது நமக்கு நன்மை செய்வதற்காக. அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் முகத்தை மறைக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தாவீது சொல்லுங்க, தாவீதுக்கு 6 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரே தகப்பன் தாவீது, ஆனா வெவ்வேறு பெண்களை அவர் மணந்தார். அதில் முதல் மகனுடைய பெயர் அம்னோன், 3வது மகனுடைய பெயர் அப்சலோம். இந்த அப்சலோமிற்கு தாமார் என்கிற ஒரு தங்கை இருந்தார். அந்த நாட்களிலே சகோதரிகளை மணப்பதும் அவர்களுக்குள்ள வழக்கமாக இருந்தது. இந்த அண்ணன்காரன் என்ன பண்ணா, இந்த இன்னொரு சகோதரி, இன்னொரு தாய்க்கு பிறந்த சகோதரி மீது ரொம்ப விருப்பப்பட்டு என்ன பண்ணா, வஞ்சனையா உடம்பு சரியில்லாததை போல நடித்து அவள் கொஞ்சம் சுட தண்ணி வச்சு கொடுமா, சாப்பாடு செஞ்சு கொடுமான்ற அளவுக்கு அவளை வீட்டில் கூப்பிட்டு அவளோடு முறை தவறி நடந்து கொண்டு அவளை கெடுத்து விடுகிறான். அப்போ இதை அந்த கூட பிறந்த அண்ணன் அப்சலோம் பார்க்குறான். ஒரு நாள் இவனை பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் வச்சு அப்படியே வச்சிட்டு இருக்கான். ஒரு நாள்
ஏன்னா எல்லாரும் சகோதரர்கள், ஆனால் தாய் வேறு தகப்பன் ஒரே ஆள் தான். ராஜா தாவீது ராஜா கிட்ட போய் சொல்றா, ராஜாவே நான் ஆடுகளுக்கு முடி கட் பண்ணணும், அதனால நீங்கெல்லாம் வாங்கன்னு சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, வேண்டாப்பா, நாங்கெல்லாம் வந்தா நீ நிறைய விருந்து பண்ணணும், உனக்கு செலவு அதிகமாகும், அமைதியா இருக்கணும். இங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப தாவீது ராஜாவினுடைய ஒரு மகன் அந்த தாவீது ராஜாவினுடைய சகோதரி இன்னொரு மகன் கெடுத்து விடுகிறான். அப்ப அண்ணங்காரனுக்குள்ள கோபம் இருக்குது. இப்போ இந்த கோபத்தை எப்படியா பழி தீர்க்கணும்னு என்ன பண்றான், சரி நீங்க ராஜாவே நீங்க வர வேண்டாம், சகோதரர்கள் எல்லாம் அனுப்புங்க. சகோதரர்கள்னா யாரு, எல்லாம் இளவரசர்கள், அனுப்புங்கன்னு சொன்ன உடனே கூப்பிட்டுட்டு போய் இவன் அந்த அம்னோனை மாத்திரம் என்ன பண்ணிடுறான், உருவ குத்தி கொண்டு போடுகிறான். அப்ப மற்ற சகோதரர்கள்லாம் ஓடி வருகிறார்கள். ராஜா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அப்சலோம் எல்லார் மேலும் பாய்ந்து கொண்டு போட்டான். உடனே ராஜா மிகவும் மனம் கசந்து அழுகிறான். 2 சாமுவேல் 13-14 அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்சலோம் இப்படி எல்லாரும் செத்து போயிட்டா நினைச்ச உடனே அப்போ இன்னொரு ஆள் சொல்றான், எல்லாரும் சாகல, அம்னோன் மாத்திரம் செத்து போயிட்டான். ஏன்னா அப்சலோம் அவன் மீது எப்படி இருந்தானா, வைராக்கியமா இருந்தானா. தன் தங்கைக்கு அவன் செய்த துரோகத்தின் நிமித்தமா அவன் எப்போ சமயம் கிடைக்கும்னு பார்த்து இருந்து கொண்டுட்டான். மற்ற பிள்ளைகள்லாம் பிழைத்து இருக்கிறார்கள் சொன்ன உடனே சரி, ராஜாவுக்கு பயங்கர கோபம். எப்படியாவது அப்சலோமை கொண்டு போட்டணும்னு நினைக்கிறான். ஆனா அப்சலோம் என்ன பண்றான், வேற ஒரு ஊர்ல ராஜாவினுடைய கோபம், தகப்பனாருடைய கோபம் தனி மட்டும் அமர்ந்து இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மகனை கூட்டி வருகிறார்கள். வந்தா யாரை முதல்ல பார்க்கணும், ராஜாவை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஆனா ராஜா சொல்றான், அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, அவன் அப்படியே நேரடியா என்ன பண்ண சொல்ல, வீட்டுக்கு போய். ஏன் அதை சொல்றாரு தெரியுங்களா ராஜா, ஏன் என் முகத்தை அவன் பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்றாருன்னா, அவன் முகத்தை நான் பார்த்தேன்னா ஒருவேளை திரும்ப எனக்கு கோபம் என் மூத்த பிள்ளை அவன் கொன்றதற்காக இவனை நான் கொன்று போடக்கூடும். அப்ப இன்னும் அந்த கோபம் தனியல, அவனுக்கு என் முகத்தை நான் இப்பொழுது மறைக்கிறேன். ராஜா சொல்றான், அந்த மகனுக்கு என் முகத்தை மறைக்கிறேன், ஏன் இன்னும் எனக்குள்ள அந்த கோபம் ஆறல. ஒருவேளை அந்த கோபத்தோடு ராஜா அந்த மகனை பார்த்தால் அங்கே ஒரு கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு மரணம் சம்பவித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தகப்பன் தான், இவர் தான் சொன்னாரு சரி கூட்டிட்டு வான்னு சொல்லி, ஆனாலும் அவனை பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகல. அப்ப ராஜா சொல்றான், வேணாம், அவன் என் முகத்தை பார்க்க வேணாம், நேரடியாக அப்படியே வீட்டுக்கு போயிட சொல்லு. அப்போ இது அப்சலோமுக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. ஒருவேளை ராஜாவை பார்த்திருந்தா ராஜாவுக்கு கோபம் திரும்ப அப்சலோமை கொண்டு போட்டு இருக்க கூடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு அவருடைய முகத்தை சில நேரங்களில் எதற்காக மறைக்கிறார், நமக்கு தயவு பாராட்ட, நமக்கு இரக்கம் பாராட்ட. அப்பா நான் எவ்வளவு முறை சொல்றேன், நீ இன்னும் என் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் ஒரே ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனா வந்து என்கிட்ட என்ன பண்ணிடுற, நீ மன்னிப்பு கேட்டுற, கர்த்தர் மன்னிச்சிருவார்னு. தொடர்ந்து இதை பண்ணாத, அதனாலதான் என் முகத்தை உனக்கு நான் மறைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு இரக்கம் காண்பிக்கும் பொருட்டு அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தாவீது ராஜா அப்சலோமை பார்க்க விரும்பவில்லை, அந்த தாவீது ராஜா தான் சொல்றான் சரி வரட்டும்னு. ஆனாலும் அவன் மனம் மாறுகிறது, இல்ல ஒருவேளை இப்ப நான் பார்த்தா அவன் மேல கோபப்படக்கூடும், அதனால நான் ஒரு காரியத்தை சொல்றேன், இப்போது வேண்டாம், முதல்ல நேரா அவன் வீட்டிற்கு போகட்டும். அப்போ தேவன் ஏன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார், நமக்கு தயை பாராட்டும்படி மறைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்திற்காக தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். எதற்காக வென்றால் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு தேவன் முகத்தை மறைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபிற்கு 12 கோத்திரங்கள். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிற்கு வாக்கு பண்ணுகிறார், உன் மூலமாய் மிகப்பெரிய சந்ததி வரும், அவர்கள் பூமியிலே பெருத்த ஜனமாய் இருப்பார்கள், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று. 12 ஆண் மக்கள். ஆனால் அதிலே 11வது மகன் மீது யாக்கோபு மிகுந்த அன்பு கொண்டு இருக்கிறார். அதை பார்த்த மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமை வருகிறது. அப்போ ஒரு நாள் ஆடு மேய்த்திருக்கிற தன் சகோதரர்களை காணும்படி பார்க்க போகிற அந்த 11வது மகன் யோசேப்பு, அவன் போகிற பொழுது சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, இவன் மேலதான தகப்பன் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, இவன் தானே நான் கனவு கண்டேன் நாமெல்லாம் வணங்கணும்னு சொல்றான், இவனுக்கு ரொம்ப தலகணம் ஜாஸ்தி, இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனாலும் அதுல இன்னொரு சகோதரர் சொல்றான், வேணாம், எப்படி போனாலும் அவன் நம்முடைய ரத்தமா இருக்கிறான், ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறான்,
இவனை விற்று விடலாம் என்று சொல்லுகிறான். ஆனா வித்துட்டு சரி அப்பா கிட்ட போய் என்ன சொல்றது? உடனே அவனுடைய ஆடையை உரிந்து ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்துல பெரட்டி ஒரு துஷ்ட மிருகம் உங்க மகனை கொன்று போட்டுச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லிடலான்னு திட்டம் பண்ணி யோசேப்பை எகிப்திலே விற்று போடுகிறார்கள். ஆனால் யாக்கோபிடத்துல தகப்பனிடத்துல போய் சொல்றாங்க, இது உங்க பிள்ளையோட ட்ரெஸ்ஸா பாருங்க, வர வழியில கிடந்தது. உடனே யாக்கோபு அழுகிறான், ஆமா என் பிள்ளையை ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டது, அவன் மரித்து போனானே யோசேப்பே, நான் உன்னை திரும்ப எப்படி பார்ப்பேன்? மனமுடைந்து அழுகிறான். அப்ப யாக்கோபு என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ, தேவன் எனக்கு வாக்கு பண்ணினாரே, 12 கோத்திரங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா இருக்குமே, ஒரு மகன் மரித்து போனானே, தேவன் என்னை கைவிட்டாரோ என்கிற ஒரு எண்ணம் வந்திருக்காதா? ஒரு பிள்ளை மரிச்சிடுச்சே, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் என்னை கைவிட்டாரோ, மரித்து போகிற நினைத்து மிகுந்த வேதனைப்படுகிறான். ஆனால் கொஞ்ச காலம் இந்த வாக்கு தத்தம் என்ன? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டப்பா யாக்கோபு. ஏன் தெரியுமா? தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு. என்ன தேவ சித்தம்? யோசேப்பு எகிப்திலே போகணும், எகிப்திலே பெரிய அதிபதி ஆகணும், ஒரு பஞ்சகாலம் வரும், யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட வேண்டும், அவர் எல்லாரையும் போஷிக்க வேண்டும், யாக்கோபும் அவனுடைய சந்ததியும் எகிப்திலே 430 வருடம் அங்கே வாழ வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். இந்த சித்தம் நிறைவேறும்படிக்காக இமை பொழுது யாக்கோபு கைவிட்டதை போல தேவன் கைவிட்டார். யாக்கோபு நினைச்சார், தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ, என் மகன் மரித்து போனானே என்று. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். யோசேப்பு சொல்லுகிறான் சகோதரர்களை பார்த்து, கவலைப்படாதீங்க, நீங்க என்னை வித்தது நல்லது. நானும் நினைச்ச ஒரு நேரத்துல கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு. நான் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப யோசேப்பு நினைத்து இருக்க கூடும். ஆனால் இப்பொழுது நான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன், என்னை கர்த்தர் கைவிடவில்லை, ஜீவ ரட்சண்யம் செய்யும்படிக்கு. அல்லேலூயா. ஜீவ ரட்சண்யம் செய்யும்படிக்கு. ஆதியாகமம் 37 நீங்க வாசிக்கிற பொழுது தெரியும், 37ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, ஜீவ ரட்சண்யம் செய்யும்படிக்கு உங்களுக்கு முன்பாக தேவன் என்னை அனுப்பினார். அப்ப இமைப்பொழுது யாக்கோபை கைவிட்டார், இமைப்பொழுது யோசேப்பை கைவிட்டதை போல தோன்றுகிறது. ஆனால் 2 பேருக்குமே தேவன் கைவிடவில்லை, மாறாக தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு அப்படி நடந்தது. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணினீங்க, நான் சுகமாய் இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களே, ஆனா கைவிட்டதை போல நான் உணர்கிறேன் ஆண்டவரே. கவலைப்படாதிருங்கள் ஆண்டவரே, இப்பொழுது நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், யாக்கோபை கைவிடாத தேவன், யோசேப்பை கைவிடாத தேவன், என்னையும் கைவிடாமல் நடத்த நீர் வல்லமை உடையவராய் இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நடக்கும், இது ஆகும், இது முடியும், நீ இன்னென்ன விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையை கொண்டு அதை நிறைவேற்றி முடித்ததை போல எனக்கு நீர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன், என் சொந்த கண்களே அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி வருகிற பொழுது பாருங்கள், தேவன் சொன்னார் மோசே கிட்ட, மோசே நீ போய் அந்த செங்கடலின் கடல் அருகே பாளையம் இறங்கு. குறிப்பா சொல்றாரு, கடற்கரையில பாளையம் இறங்கு. மாத்திரம் அல்ல, நான் பார்வோனுடைய இருதயத்தை மாற்றி திரும்ப அவனை பின்தொடர்ந்து வர பண்ணுவேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறாங்க, கர்த்தர் கைவிட்டுட்டாரு. ஏன்? எதிரே என்ன இருக்குது? செங்கடல் இருக்கிறது. பின்னாடி நீ விடுதலையாகி போங்கன்னு சொன்ன பார்வோன் இப்ப திரும்பவும் சேனை படையோடு என்ன பண்றான்? பின்தொடர்ந்து வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை மரித்து போகும்படி இங்கே கொண்டு வந்தேன். அப்ப அவங்க நினைக்கிறாங்க, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார், போகிறதற்கு எங்களுக்கு வழி இல்லை. எதிரே செங்கடல், பின்னே பார்வோனுடைய சேனை. அவங்க முறையிடுறாங்க, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரோ. அப்ப இமை பொழுது கைவிட்டதை போல தோன்றுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கைவிடல, இது நாள் வரையில் உன்னை அடிமைப்படுத்தி சூனியத்தினாலும் மாந்திரிகத்தினாலும் கடல்னாலும் என்னென்ன பிரச்சனையாலும் உன்னை தொடர்ந்து ஒரு சத்துரு அடிமைப்படுத்தே வச்சிருந்தா இல்லையா, அவனை முழுமையாய் சங்கரிக்கும்படிதான் இமை பொழுது உன்னை கைவிட்டதை போல உனக்கு தோன்றுகிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்று நீ காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் உன் வாழ்நாளில் காணப்போவதில்லை.
அதற்காகத்தான் இமைப்பொழுது கைவிட்டதை போல நீ உணர்கிற. ஆனா நான் உன்னை கைவிடல. உன்னை குறித்து என்னுடைய தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு அவனை நான் பின்தொடர்ந்து வர பண்ணுகிறேன். அவன் ஏன் பின்தொடர்ந்து வரான் தெரியுமா? உன்னை பிடித்து உன்னை திரும்பவும் அடிமைத்தனத்திலே கொண்டு போக அல்ல. அவன் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நானே அதை அனுமதிக்கிறேன். ஏன்னா இன்று பார்க்கிற நீ அந்த எதிரியை இனி ஒரு நாளும் நீ பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நான் எவ்வளோ ஜபிக்கிறேன் பிரதர், கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்க, உடனே திரும்ப ஒரு பிரச்சனை வருது. என் மகன் மூலமாய், மருமகள் மூலமாய், பக்கத்து வீட்டுக்காரன் மூலமா இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கைவிட்டுட்டாரோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஏன் அதை தொடர்ச்சியாய் கர்த்தர் வர வைக்கிறார்னா அதற்கு ஒரு முடிவு கட்டும்படிக்கு கர்த்தர் அதை செய்கிறார். இந்த நாளிலே அதற்கு ஒரு முடிவு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்று பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி ஒரு பொழுதும் நீ காண மாட்டாய். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய விசுவாசமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தேவன் கைவிட்டதை போல தோன்றுகிறது. இயேசு சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டு. ஆனால் உண்மையாகவே அங்க கைவிட்டாரா? நடந்தது என்ன தெரியுங்களா? தேவன் முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் எடுத்து யார் மீது வச்சுட்டாரு? இயேசு. இப்ப இயேசு பாவமாக சிலுவையிலே தொங்குகிறார். அப்போ நான் முதல்ல சொன்னேன், பாவத்தை தேவனால் பார்க்க முடியாதபடினாலே தேவனுடைய முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கொஞ்ச நேரம் மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த கொஞ்ச நேரம் தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. அந்த மறைக்கப்பட்ட நேரத்துல தேவன் யாரை பார்த்தார் தெரியுங்களா? நம்ம எல்லாரையும் பார்த்தார். ஏன்? அவருடைய முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. இயேசு சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாய் அவருடைய முகம் நமக்கு திரைச்சீலை நீக்கப்பட்டு தெளிவாய் பிரகாசித்தது. அல்லேலூயா. அப்ப ஒருபுறம் இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கோ நடுத்தரையாய் நின்ற திரைச்சீலையை கிழித்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய வழியை உண்டு பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் கண்களுக்கு இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டதை போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அங்கே கைவிடப்படவில்லை. நமக்காக சிலுவையிலே கொஞ்ச நேரம் கைவிடப்பட்டதை போன்ற கர்த்தர் ஒரு சில நேரத்தை அனுமதித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அது உண்டு பண்ணினது. அல்லேலூயா. அப்ப இயேசு நம்முடைய பாவத்தை, தேவன் நம்முடைய பாவத்தை எடுத்து கர்த்தர் மீது வைத்தார். அவருடைய ரத்தத்தை எடுத்து நம் மீது வைத்தார். அப்போ பரலோகத்திற்கு பங்காளிகளாய் நம்மை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒன்று, பாவத்தின் நிமித்தமாய் கைவிடப்பட்டு இருந்தால் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். மற்றபடி கர்த்தர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவர் முகம் நமக்கு இனி ஒரு நாள் மறைக்கப்பட்டு இராது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள்லாம் இந்த வாரம் முழுக்கும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினபடினாலே உமது முகம் இனி ஒரு நாளும் எனக்கு மறைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்மை நான் தரிசிக்கணும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். நீர் என்னோடு இடைபடுவீராக, நீர் என்னோடு பேசுவீராக. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.